TNPSC aptitude question number 14. The diameter of a sphere is 6 centimeter. It is melted and drawn into a wire of diameter 2 millimeter. The length of the wire is. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பியர் வந்து இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஸ்பியர் நம்ம வரைய முடியாது. வரையும் போது சர்க்கிள் மாதிரி தான் தெரியும். இதோட டயமீட்டர் வந்து 6 கொடுத்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து 3 சென்டிமீட்டர் வரும். ஓகேங்களா? இதை நம்ம மெல்ட் பண்ணி நம்ம ஒயராக ட்ரா பண்ணுறோம். ஸோ ஒயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் ஒயர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்லி ஒரு சிலிண்டர். ஓகேங்களா? இப்போ இதோட டயமீட்டர் வந்து 2 mm கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டயமீட்டர் 2 mmனா ரேடியஸ் என்ன ஆகும்? 1 mm ஆகிடும். இப்போ இதோட லென்த் கேட்குறாங்க. லென்த் இஸ் நத்திங் பட் சிலிண்டரோட ஹைட் ஆக்சுவலாக. ஸோ பேசிக்லி இதை நம்ம மெல்ட் பண்ணால் ரெண்டு வால்யூமும் சேமாக இருக்கும். இப்போ நான் ரெண்டு வால்யூமையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். இதோட வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப் ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ நான் வந்து பை அண்ட் பை கேன்சல் பண்ணிடலாம் ரெண்டு சைடு. ஓகேங்களா? இப்போ இது வந்து யூனிட் வந்து நீங்கள் கரெக்டான இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே மில்லிமீட்டர் இருக்குது அண்ட் இதில் வந்து சென்டிமீட்டர் இருக்குது. ஆன்சர் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையுமே வந்து மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லை அப்படி பண்ணால் நிறைய ஜீரோஸ் வரும். இல்லை எல்லாத்தையும் நம்ம சென்டிமீட்டர்லேயே போடலாம். ஸோ இப்போது ஆர் வந்து கியூப் இருக்குது. ஸோ 3 கியூப் நான் போட்டுறேன். இது சென்டிமீட்டரில் இருக்குது. இங்கே வந்து 1 mm கொடுத்துருக்காங்க. 1 mmனா இந்த 1 mm வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 0.1 சென்டிமீட்டர். அதாவது நம்ம டிவைட் பை 10 போடணும். ஓகேங்களா? அப்போது 0.1 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஹைட் நம்ம இந்த ஹெச் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஹெச் கண்டுபிடிச்சா அதுதான் லென்த் ஆஃப் த ஒயர். இப்போ இதில் வந்து இந்த 3 அண்ட் இதை கட் பண்ணிடலாம். இது ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நான் பேலன்ஸ் மட்டும் எழுதுறேன். 4 × 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0.1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இப்போ இது இந்த டேர்ம் இங்கே கீழே வந்துடும். ஸோ 4 × 3 ஸ்கொயர் பை 0.1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ரெண்டு டைம் எழுதிக்கலாம். இதுதான் ஹெச்சோட வேல்யூ. ஸோ இப்போ நீங்கள் நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா 4 × 9 டிவைடட் பை 0.01 இருக்கு. இது வந்து நமக்கு சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ இதை நான் மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஹைட் வந்து நமக்கு 36/0.01 வந்திருக்கு. இவ்வளோ சென்டிமீட்டர். இன்னும் கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெசிமலை முதல்ல ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இங்கே இன்ட்டு 100 போடணும். போட்டால் தான் இந்த டெசிமல் ரிமூவ் ஆகும். அப்போ நான் இங்கே இன்ட்டு 100 போடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3600/1 ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவ்வளோ சென்டிமீட்டர் வந்திருக்கு. அதாவது 3600 சென்டிமீட்டர். இது ஓகேங்களா? இப்போ இதை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா சென்டிமீட்டர் டு மீட்டர் கன்வெர்ட் டிவைட் பை 100 போடணும். ஸோ 3600/100 போட்டிங்கன்னா இது வந்து 36 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ கேல்குலேஷன்ஸ் கூட உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் இந்த 36 வரும்போதே இங்கே ஒரே ஆப்ஷன் 36 தான் இருக்குது. வேறு எந்த நம்பரும் 36 மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் இது ஆப்டிடியூடுன்றனால நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 4 × 9 வரும்போது இந்த டெசிமல்லாம் சம்ஹவ் அது மூவ் ஆகி நம்ம 36 தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக கூட சூஸ் பண்ணலாம்.